dear students, paramedical degree courses application எப்போ ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யுனிவர்சிட்டில நமக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா அண்ணாமலையில என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு பாராமெடிக்கலுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நர்சிங்கோ அல்லது எம்எல்டியோ அல்லது அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸோ கிடையாது. ஒன்லி ஃபார்மசி மட்டும்தான். டிப்ளமோ ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மா டி இந்த கோர்சஸ் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நம்ம படிக்க முடியும். அதர் தான் இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் கோர்சஸ் 20 டிகிரி கோர்சஸும் நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலேயோ அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலேயோ படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மூலமா தான் என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதனால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டிஃபால்ட்டா நம்மளுக்கு டைரக்ட் அட்மிஷன் கிடையாது. அதை நான் திருப்பி சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க பிரைவேட் காலேஜும் நம்மளுக்கு வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மூலமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பண்ணக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 14 கோர்சஸ் வந்து இருக்கிறாங்க. அலைட் ஹெல்த் கோர்சஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்லயும் கேக்குறீங்க பிஎஸ்ஜில வந்து சில அலைட் ஹெல்த் கோர்சஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் மேல் அண்ட் ஃபீமேல், அதுக்கடுத்து பிபிடி, அதுக்கடுத்து பிஓடி, அதுக்கடுத்து பி ஃபார்ம். இந்த கோர்சஸ் வந்து டிஃபால்ட்டா எப்பவுமே இருக்கக்கூடியது. ஆனா போன வருஷத்துல இருந்து நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அலைட் ஹெல்த் கோர்சஸ் வந்து பிரைவேட் காலேஜஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜும் நம்மளுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த பொறுமைக்கு வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமையான கவுன்சிலிங் மூலமா தான் நம்ம வந்து சீட்டை வந்து எடுக்க முடியும். இதே இது நீங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. கவுன்சிலிங் ரொம்ப சீக்கிரத்திலேயே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஏன் இந்த மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கலுக்கு இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சீக்கிரமா நம்மளுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. ஆனா கவுன்சிலிங் வந்து நீட்டோடைய கவுன்சிலிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஐஸோடைய கவுன்சிலிங் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாராமெடிக்கலுக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பனா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மே மாசம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஆனா கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் ஜூன் அல்லது ஜூலைக்கு மேலதான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்டே டியூனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ண முடியும், சக்சஸ் பண்ணி ஜெயிக்கவும் முடியும். ஸோ நம்மளுடைய சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எல்லா அப்ளிகேஷன் லிங்கையோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.